சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையான மக்கள் மாளிகையை முற்றுகையிட மாணவர் சங்கத்தினர் முயற்சித்திருக்கின்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையை முற்றுகையிட இந்திய மாணவர் சங்கத்தினர் முயற்சித்திருக்கின்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றிச் செல்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், தற்போது காட்சிகளே பார்க்கிறோம். மாணவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அவர்கள் எங்கே அழைத்து செல்லப்படுகின்றனர்? எவ்வளவு பேர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சியானது சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் அருகே நடைபெற்று வருகிறது. இந்திய மாணவர் சங்கத்திலே சார்பில் தொடர்ச்சியாக நீட் தேர்வில் நடைபெறும் பல்வேறு குளறுபடிகளை கண்டித்தும் அதற்கு ஆதரவாகவும் அதை கண்டுகொள்ளாத மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தியும் தற்போது அகில இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னை சைதாப்பேட்டையில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் மாணவர் சங்கத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தன்னுடைய கைது செய்யப்பட்டு அவர்கள் பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். அதற்கு மாணவர்கள் ஒத்துழைக்காமல் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பல்வேறு இந்த போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை உடனடியாக மத்திய அரசு சரி செய்ய வேண்டும். இதற்கு கண்டனம் தெரிவிக்காத தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சரை உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவன், அங்கு காட்சிகளை பார்க்கிறப்ப தெரியுது மாணவர்கள் அந்த பேருந்துல ஏற மறுத்து வாக்குவாதத்திலையும் ஈடுபடுறாங்க. இதனால அந்த பகுதியில ஏதாவது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இந்த போராட்டத்தின் காரணமாக சாலை முறையில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிறிது நேரம் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக மாணவர்களை சாலையின் ஒரு புறத்தில் அழைத்து வந்து பேருந்தில் கைது செய்யும்படி போலீசார் செய்து வந்தது. அதன் காரணமாகவே இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் தற்போது குறைந்திருக்கிறது. ஒரு 10 நிமிடங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அந்த போக்குவரத்தான தற்போது கருத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்தனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பேருந்தில் ஏற்றி மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். மாணவர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபடும் அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலம். நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை அடுத்து நாளை நீட் தேர்வை எவ்வித இடையூறுமின்றி எவ்வித சர்ச்சையுமின்றி நடத்துவதற்காக தேசிய தேர்வு முகமை பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இந்த சூழலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக சொல்லி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். முன்னதாக பார்த்தோம், திண்டுக்கல்லில் மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மறியலில் ஈடுபட்டனர். தற்போது சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்த இந்திய மாணவர் அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மாணவர்களை பேருந்தில் காவல்துறையினர் ஏற்ற முயற்சிக்கின்றனர். அப்போது மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அம்மாணவர்கள் போலீசாருடன் பேருந்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற முழக்கத்தையும் முன்வைத்திருக்கின்றனர் இந்திய மாணவர் சங்க அமைப்பினர். பேருந்தில் ஏறியவாறு அவர்கள் முழக்கமிடும் அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். போலீசார் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றனர். முன்னதாக மறியலில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்க அமைப்பினரை போலீசார்
தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்து பேருந்தில் ஏற்றியிருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் மாணவ அமைப்புகள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை அருகே அரங்கேறியிருக்கக்கூடிய காட்சி. இந்திய மாணவர் அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட திடீரென முயன்றதால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கின்றனர். பேருந்தில் ஏற்றப்பட்ட மாணவர்கள் தற்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய் என்று மத்திய அரசுக்கு எதிராக மாணவர் அமைப்புகள் முழக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், தற்போது மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது அந்த பகுதியில் நிலைமை எப்படி இருக்கு? விவரம். பாலா, அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நீட் தேர்வில் நடைபெறக்கூடிய குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் நாடு முழுவதுமே பல்வேறு அமைப்புகள், மாணவர்களுடைய சங்கங்கள், அதே போல இடதுசாரி கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வார காலத்துக்கு மேலாகவே போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றம் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். ஆனால் முழுமையான அனுமதி பெறாமல் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களுடைய கைது நடவடிக்கையாக தற்பொழுது போலீசார் அங்கு அதிகமாக குவிக்கப்பட்டு அவருடைய கைது நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் முழுமையாக காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய மாணவர் சங்கத்தினர் சைதாப்பேட்டை நீதிமன்றம் அருகே இருந்து ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய சாலை வழியாக முற்றுகையிட சாலையில் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு முன்பாக கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக கூட சிபிஎஸ்இ அலுவலகம் முன்பாக அண்ணா நகரில் இருந்த இதே எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுடைய தலைநகரங்கள்ல இந்த மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாளை நாடு முழுவதும் மீண்டும் நீட் தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் அந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இதற்கு முன்பாக நடைபெற்ற நீட் தேர்வில் குளறுபடிகளை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது நாக்பூர் மாணவர்கள் கூட இன்றைய காலை தினம் அபுதாபியில் தேர்வு மையம் அமைக்க ஹால் டிக்கெட் வெளியான உட்பட பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு மத்திய அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முழுமையாக தன்னுடைய பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தி எஸ்எஃப்ஐ மற்றும் டைஃபை மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்ற அருகே திடீரென இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் உடனடியாக அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். தற்பொழுது பேருந்தின் வாயிலாக கைது செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். பிரதான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் திடீரென போராட்டம் என்ற மாணவர்களை போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து தற்பொழுது வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக நாளைய தினம் நாடு முழுவதுமே நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக மாணவர்கள் ஒருபுறம் தயாராகி வருகிறார்கள். இந்த நீட் தேர்வை கண்டித்து நீட் தேர்வை மையப்படுத்தி பல்வேறு இடதுசாரி அமைப்புகளும் பல்வேறு மாணவர் சங்கங்களும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது சென்னையில் இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்களுடைய நடத்திய போராட்டம் தற்பொழுது கண்டனத்திற்குரிய வகையில மத்திய அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட மாணவர் சங்கம் முயற்சிகள் மேற்கொண்டதன் காரணத்தினால் உடனடியாக போலீசார்களை கைது செய்து தற்பொழுது வாகனத்தில் ஏற்றி செல்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடவும் முயற்சித்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.